ஹலோ விவோஸ், நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தேவையான உணவுகளானது எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றியும், இந்த உணவுகள் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை எப்படி வளப்படுத்திக்க முடியும் அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய மிக மிக விலை உயர்ந்த பாகங்களில் ஒன்று அப்படின்னா அது கண்கள் தாங்க. கண் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கண்ணால் மட்டும்தாங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை அழகாக பார்த்து ரசிக்கவே முடியுது. அப்படிப்பட்ட கண் எவ்வளவு முக்கியமானது. அந்த கண்ணை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான உணவுப் பொருட்களானது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ணினுடைய பார்வை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது நம்மளுடைய கண்களை பராமரிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைய காலகட்டங்களில் அது அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தான் கண்ணினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்குது. இப்படி கண்ணினுடைய பார்வை தெளிவாக கிடைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை நம்ம சாப்பிடணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கண்ணோட ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னா கேரட்டு தாங்க. இந்த மொறுமொறுப்பான ஆரஞ்சு காய்கறிகளில் பீட்டா கரோட்டின் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வையை பராமரிக்கிறதுல ரொம்ப பங்கெடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ வகை சார்ந்தது. பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிங்க. அதாவது இந்த ஒரு காய்கறியில் ரோட்டாப்சின் உருவாவதற்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இது குறைந்த ஒளி பார்வைக்கு கண்களில் ஒரு புரதமாக இருக்குது, பாதுகாக்குது. இதனால தான் கேரட்டு நீண்ட காலமாக இரவு பார்வையோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் விட்டமின் ஏ இருக்குங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஏதாவது இந்த விட்டமின் ஏ தான் வறண்ட கண்களை தடுக்கும். அது வயது தொடர்பான மாகுலர் சிதைவு அபாயத்தை குறைக்கக்கூடியது இந்த கேரட்டு தான். ஸோ கண் பார்வைக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு காய்கறினா கேரட்டு. ஸோ இதனால் கேரட்டை உங்களுடைய அன்றாட உணவில் அவசியமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சையாக சாப்பிட்டாலும் சரி, சாறு பிழிந்து சாப்பிட்டாலும் சரி, சமைத்து சாப்பிட்டாலும் சரி, அல்லது எப்படி சாப்பிட்டாலுமே கேரட்டை நீங்கள் உங்களுடைய உணவில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ கேரட் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பசலைக்கீரை. ஸோ கூர்மையான பார்வைக்கு இலை கீரைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கீரை அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது. கீரையினுடைய ரசிகராக நீங்கள் இல்லை அப்படின்னாலுமே உங்களுடைய உணவில் கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா கீரை கண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எல்லாம் கொடுக்குது. இதனால் இருக்கக்கூடிய லூடின் மற்றும் நியாசாந்தின் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 2 வகையான ஆக்சிஜனேற்றிகள் தீங்கு விளைவிக்கக்கூடிய நீல ஒளியை வடிகட்டி கண்புரை மற்றும் ஏஎம்டி அபாயத்தை குறைக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த பசலைக்கீரையில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது கண்ணில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா கார்னியாவிற்கான கொலாஜன் உற்பத்தியை அதிகமாக்கி கொடுக்குது. ஸோ இதை உணவில் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறது மூலமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு, இயற்கையான வயதான செயல்முறை 2ல இருந்துமே உங்களை பாதுகாத்துக்க முடியும். மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது சால்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியமான விழித்திரைக்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கொண்ட உணவுகள் தான். மூளை மற்றும் கண் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் பெரும்பாலும் முக்கியம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் விழித்திரையில் வளர்ச்சி மற்றும் பராமரிப்பிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. மேலும் ஒமேகா 3 வீக்கத்தை குறைக்க ஒத்துக்கும், கண்ணினுடைய சுரப்புகளை ஆதரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்குங்க. இந்த ஒரு பொருள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணாங்கழுத்தி, இது மாதிரியான எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய மீன்களில் தான் அதிகமாகவே கிடைக்கிது. ஸோ வயதானவர்கள் பார்வை விழிப்புக்காக முக்கிய காரணிகளில் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒமேகா 3 மற்றும் விட்டமின் டி 2லுமே நிறைந்த சால்மன் உகந்த கண் அழுத்தத்தை பராமரித்து கொடுக்கும். அதோட ஒட்டுமொத்த கண் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தி கொடுக்குது. அடுத்ததாக சாப்பிட வேண்டிய பொருள் என்னென்னா ப்ளூபெரிகள் தாங்க. அதாவது அவுரி நெல்லிகள் அப்படின்றது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு நல்ல காரணமும் இருக்குது. ஏன்னா இந்த சிறிய பழங்கள் விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ இது போன்ற சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகளால் நிரம்பி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்களை நல்லா பாதுகாத்து கொடுக்கும். இந்த அவுரி நெல்லிகளில் அந்தோசைனிகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. இந்த அந்தோசைனிகளின் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வகையான பிளனாவிடுகள் தான். இது கண்புரையை தடுத்து விழித்திரையை சூப்பராக பாதுகாத்து கொடுக்குங்க. இதனால் இந்த ஒரு உணவையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா இதை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது இரத்த நாளங்கள் சிறப்பாக இருக்கும். இரத்த ஓட்டத்தை விழித்திரைக்கு நல்லபடியாக கொண்டு போகும்.
ஊட்டச்சத்து விநியோகத்தையும் வந்து மேம்படுத்தி கொடுக்கும். இந்த அவுரி நெல்லிகளை தொடர்ந்து உட்கொண்டு வருவதனால இரவு பார்வை வந்து மேம்படுத்திக்கலாம். கண்களுக்கு ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை வந்து கொடுக்க முடியும். ஸோ வயது தொடர்பான பார்வை இழப்பை கூட கண்டிப்பாக வந்து குறைக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னா முட்டை தாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த முட்டையில் மஞ்சள் கருவை மட்டும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த பழக்கம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மஞ்சள் கருவிலுமே லூடின் மற்றும் கியாசாந்தின் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்தானது இருக்குது. அதாவது கீரையில் என்ன பார்த்தோமோ அது அப்படியே இந்த முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கருவிலும் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இதையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய கண் பார்வை வந்து சிறப்பாக இருக்கும். கண்ணை வந்து பாதுகாத்து கொடுக்கும். முட்டைகளை தவறாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்புரை மற்றும் AMND அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக கண்ணை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். இந்த சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகளோட கூடுதலாக முட்டைகளில் துத்தநாகமும் இருக்குது. இது விட்டமின் ஏவை விழித்திருக்கி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் முட்டையை வந்து சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கீங்க, இருந்தாலும் மஞ்சள் கருவை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் கண்டிப்பாக அதையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. அடுத்ததாக இனிப்பு உருளைக்கிழங்கு, அதாவது பீட்டா கரோடின் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்னால் இதுதான். அந்த பீட்டா கரோடின் அதிகமாக இருக்கக்கூடியது இது இனிப்பு உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இந்த பீட்டா கரோடின் சிறந்த ஒரு மூலமாக இருக்கும். கேரட்டில் இருக்கிற மாதிரி இதுலேயும் விட்டமின் ஏ வந்து சூப்பராக இருக்குது. விட்டமின் ஏ தான் கண்ணோடைய மேற்பார்வை, அதாவது கார்னியாவை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ வறண்ட கண்கள், பார்வை தொடர்பான பிற பிரச்சனைகள்லாம் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கினுடைய செழுமையான அந்த ஆரஞ்சு நிறம் அதனால் அதிகமான பீட்டா கரோடின் வந்து இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் அதை சாப்பிடுங்க. கண்புரை மற்றும் மாகுலர் சிதைவு இதெல்லாம் ஏற்படுத்தாமல் வந்து தடுத்து கொடுக்கும். நீண்ட கால கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நோக்கமாக இருக்கக்கூடியதுன்னா அது இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான். ஸோ உணவில் ஒரு சிறந்த கூடுதலாக அமையக்கூடிய இந்த ஒரு கிழங்கை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நட்ஸ் வகைகள். நட்ஸ் வகைகள்லேயே எல்லாம் இருந்தாலுமே பாதாம் பார்த்திங்கன்னா கண் பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ வந்து ஒரு சிறப்பு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி. இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேடிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனேட்டர் சேதத்துலேருந்து கண்ணை வந்து பாதுகாத்து கொடுக்குது. மேலும் விட்டமின் இ கண்புரை மற்றும் மாக்குலர் சிதைவினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சிறப்பான பங்கு இருக்குது. அதனால் கண்ணினுடைய பார்வை சிறப்பாக இருக்கிறதுக்கு பாதாம் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. பாதாம் உங்களுடைய கண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியமான கொழுப்புகள், நார்ச்சத்துக்கள், புரதச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருளாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே வந்து சிறப்பாக்கி கொடுக்கும். அதனால் ஒரு சரியான சிற்றுண்டியாக இந்த பாதாம் இருக்கும். கண்டிப்பாக டெய்லி சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி இல்லைன்னா ஒரு 4-5 பருப்பாவது நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அடுத்ததான் ஆரஞ்சு. கண் ஆரோக்கியத்திற்கு விட்டமின் சி அதிகமாக தேவைப்படும். இது வந்து இந்த ஆரஞ்சு பழத்தில் தான் அதிகமாகவே இருக்குது. கண்ணில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் கார்னியாவினுடைய கட்டமைப்பை பராமரிக்கிறதுக்கும் இந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆரஞ்சையும் நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய உணவில் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததான் அவகோடா. இது கண்ணினுடைய ஊட்டச்சத்திற்கு ஆரோக்கியமான கொழுப்புகளை வந்து கொடுக்குது. உங்கள் கண்களுக்கு ஆரோக்கியமான உணவில் அவகோடா ஒரு முக்கிய பங்கு வந்து எடுத்துருக்குங்க. ஸோ இந்த ஒரு உணவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிடுங்க. அடுத்ததான் பூசணி விதை. இதுவும் பார்த்தீங்கன்னா பார்வை பாதுகாப்புக்கான அதிகப்படியான துத்தநாகம் நிறைந்த ஒரு பொருள். கண்டிப்பாக இதையும் நீங்கள் உங்களுடைய உணவில் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பதிவில் நீங்கள் நிறைய பொருட்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் அடிக்கடி உங்களுடைய உணவில் எடுத்துகிட்டு வரும் பொழுது கண் பார்வையானது சரியாக போகும். ஸோ கண் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.